வந்துட்டு ஏடிஎம்கே உடைச்சது தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு ப்ளேம் பண்ணிருக்கலாம். பட் எந்த தலைவர்களும் ஸ்ட்ராங்கா அதை ப்ளேம் பண்ணவே இல்லை. இது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்க பாக்குறீங்கன்னா எடப்பாடியும் பார்க்கணும். உங்க தங்க வெள்ளி நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் வெள்ளிக்கு உடனடி பணம். முதலமைச்சர் விஜயோட உரை என்பது வந்து உதயநிதியோட உரைக்கு ஈடு கொடுப்பது போல இல்லை. அடிச்சு பேசணும், தெளிவாக சொல்லணும். அப்போஸ் அதற்கு வந்து உதயநிதிக்கு பின்னால் 75 ஆண்டுகால கட்சி இருக்கிறது. இவர் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு 2 வருஷம் அப்படின்ற வாதங்கள் நீங்கள் வைப்பாங்க. முதல்ல வந்தே மாதரம் தான் இசைக்கப்படணுன்றது மத்திய உள்துறை அமைச்சகத்தோட சுற்றறிக்கையாக இருக்குது. அது தமிழ்நாடும் ஃபாலோ பண்ணுச்சு. அர்லேக்கர் பதவியேற்பு விழாவில் வந்து வந்தே மாதரம் பாடினாங்க. அங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பெருசா பேசல. அது மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. கட்சி அவங்களுக்குள்ளே உடஞ்சிச்சுங்க தானே இங்க பார்க்க முடியுது. அப்ப டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படி கட்சி அது எப்படி அவங்களுக்குள்ள உடஞ்சது நீங்க சொல்லுவீங்க? 2 பிரிவா பிரிஞ்சு இருக்குதுங்க. எல்லாரையும் போய் சார் மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டு போறப்ப பிஜேபி தான் வந்துட்டு இந்த வேலையை பண்ணுச்சுன்னு எல்லாருமே வந்து பழி போட்டோம். அப்ப இங்க 2 கட்சி இங்க உடஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப விஜய் அவர்கள் மேல நீங்க பழி போடணும்ல. அந்த அந்த வாய்ப்பு உங்க 2 பேத்துக்கு வந்திருக்கு. அதிமுக வந்திருக்கு, திமுகவுக்கு இருந்திருக்கு. அதை நீங்க பண்ணவே இல்லையே. அதை சொல்லாம நீங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படி சொல்ல முடியும்? டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்றது விஜய்க்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டு தான். விஜய் ஒரே நேரத்தில் திமுகவும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, அதிமுகவும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, யார் மனதையும் கோணாமல் ஆட்சி நடத்த முடியும் என்பது 100% இயலாத காரியம். சில ஹாட் டிசிஷன்ஸ் அவர் எடுக்க வேண்டியிருக்கும். அது திமுகவை வெகுண்டு எழுதி வச்சுக்கோங்க. அது இப்போ பாய்காட் பண்ணிட்டு போன மாதிரி 6 மாதம் பொறுத்து திமுக வாக் அவுட் பண்ண மாட்டாங்க. கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திமுக அபிஷியலி எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு மனுவை கொடுப்பார்களே. ஆனால் இஷ்யூ சீரியஸ். இப்படி ஒரு இஷ்யூ வந்துருச்சுனாலே தலைமையில தொங்குற கட்சி. ஏடிஎம்கே உடைச்சது தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு ப்ளேம் பண்ணிருக்கலாம். பட் எந்த தலைவர்களும் ஸ்ட்ராங்கா அதை ப்ளேம் பண்ணவே இல்லை. இது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்க பாக்குறீங்கன்னா எடப்பாடியும் பார்க்கணும். அவரை பார்க்குற நீங்க எடப்பாடியும் பார்க்கணும்ல. நீங்க எடப்பாடியும் பார்க்கல. அது எந்த கட்டத்தில்னா அந்த கட்சி 2ஆ உடையுது. மாறா அதுல இருக்க ரிபலை போய் நீங்க பார்க்கணும். அப்ப விஜய் அவர்களும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சார். 100% இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் பாலிட்டிஷியன். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். தி 5 மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து இப்போ வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நேற்று நடந்த அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நிறைய காரசாரமான விவாதங்களும் போச்சு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. முதல்ல அங்கேருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த 144 இந்த எண் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம் அதை? இப்போதைக்கு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றால் அரசு தப்பி பழிக்குமே. ஆனால் 6 மாதத்துக்கு மூவ் பண்ண முடியாது. இந்த அரசுக்கு எதிராக அடுத்த 6 மாதங்களுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த 25 பேர் என்னவாக போகிறாங்க? ஏன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்ய கோரி எடப்பாடி மனு கொடுக்க போகிறாரா என்பது $1 மில்லியன் கேள்வி. தெளிவாக 3/2 பங்கு இல்லை என்றால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? அது சபாநாயகரோட முடிவு. ஆனால் முதல் நாள் சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி 47 உறுப்பினர்கள், அதில் தலைவராக தன்னையும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். அரசுக்கு இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கும்படி அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இவர்கள் தரப்பிலிருந்து வேலுமணியை தலைவராகவும் விஜயபாஸ்கரை கொறடாவாகவும் நியமித்து இவர்கள் ஒரு மனுவை சபாநாயகரிடம் கொடுத்திருந்தார்கள். அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப் போவதாக இவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் கொறடா உத்தரவு பிறப்பித்தார்களான்னு தெரியல. சபாநாயகர் நேற்று மதியம் என்ன சொல்லியிருக்கார்? அது அன்அஃபிஷியலாக மீடியா கிட்ட பேசும்போது, கொறடாவே நான் நியமிக்காத பொழுது நான் தான் நியமிக்கணும் கொறடாவை, கொறடா உத்தரவுக்கான அவசியமே இல்லைன்றார். ஆனால் உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள், குறிப்பாக 2023 சிவசேனா வழக்கு உட்பட தெளிவாக சொல்கிறது என்னென்னா, பேரண்ட் பாடின்றது சட்டமன்றத்துக்கு வெளியில் இருக்கிறது தான் பிரதான கட்சி, சட்டமன்றத்துக்கு உள்ளே இருக்கிற கட்சி கிடையாது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி தான் தாய் ஸ்தாபனம். அவர் கொடுத்த உத்தரவு தான் கடைசி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி செல்லும். அஃப்கோர்ஸ் இது ஒவ்வொரு வழக்குக்கும் வேறுபடும். அதில் நாம் மறுக்கல. நான் கண்டிப்பாக இந்த விவகாரம் ஏதாவது ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போகும். அப்போ உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்கிறது என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. இதில் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக சபாநாயகரிடம் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி எடப்பாடி மனு எதுவும் கொடுக்கவில்லை. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கைக்குரியது. இந்த 25 பேர் தகுதி இழப்பார்கள் என்பதுதான் விவரமறிந்தவர்களின் கருத்தாக இருக்கிறது. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் மெனி ஒப்பீனியன்ஸ்.
பட் அதை விட முக்கியமானது என்னென்னா, அந்த நம்பர் 1 சர்ப்ரைசிங் இஷ்யூ என்னென்னா, இவர்கள் தெளிவாக கொறடா உத்தரவை மீறி இருக்கிறார்கள். ஆனால் ஏன் எடப்பாடி நேற்று செய்தியாளரிடம் பேசும்போது கூட வந்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் தான் கோரப்போகிறேன் என்று ஏன் சொல்லவில்லைன்னு நமக்கு தெரியல. இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய 12 மணி அளவில் நம்ம பேசிக்கொண்டிருக்கோம் 14ஆம் தேதி, மே 14ஆம் தேதி. இப்போ சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களை எடப்பாடி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்தவுடன் எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் அவர்கள் சந்திக்கப் போகிறார்கள். சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார், முதல்ல எடப்பாடி என்ன கோரிக்கை வைக்கப் போகிறார்னு தெரியல, சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்னு தெரியல. நேற்றைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்று விடுவார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா அதிமுகவோட 25 பேர் ஓட்டு போடலனாலும் அவர் ஜெயிச்சிருப்பார், 121 ஓட்டில் ஜெயிச்சிருப்பார். ஒருத்தருக்கு ஓட்டு போடக்கூடாது உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி அராஜகமானது என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. அட்ரோஷியஸ் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நேற்றைக்கு வந்து 106 107, ஏன்னா ஒரு 2 உறுப்பினர் இருந்ததுனால 107 ப்ளஸ் காங்கிரஸோட 5 112 எல்லாம் சேர்த்து 8 120 இருந்தது. அமமுகவோட 121. ஸோ அதை பார்க்கும்போது 2 குறையுது, 119 + 25 144 தான் வருது. ஒரு ஓட்டு தான் இவங்களுக்கு கூட வருது. அப்படி பார்க்கும்பொழுது வந்து இது நித்தியகண்டம் பூர்ணாயிஸ். ஒரு ஓட்டிலலாம் கவர்மெண்ட் ஓடுறதுன்றது வந்து ரொம்ப கடினமானது. இந்த 25 பேர் தான் உங்களுக்கு குஷனிங். இப்போதைக்கு சேஃப், 6 மந்த்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மை என்பது, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த 25 தலைவிதி எப்படி மாறப்போகிறது? சபாநாயகர் ஒருவேளை அவர்களை தகுதி நீக்கம் செய்தால் அவர்கள் தேர்தலை சந்தித்தாக வேண்டும். தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யாமல், ஏன்னா சில மாநிலங்களில் தெலுங்கானா, ஆந்திராலெல்லாம் இந்த விஷயம் சில ஆண்டுகள் ஓடி இருக்கிறது. ஒருவர் கட்சி கொறடா உத்தரவை மீறினால் டிஸ்குவாலிஃபிகேஷன் என்பது இன்ஸ்டன்ட் கிடையாது, சபாநாயகரோட முடிவு அது. சபாநாயகர் ஏதாவது ஒரு கிரவுண்ட் எடுத்து நான் நியமிக்காத கொறடாவோட உத்தரவு செல்லுபடியாகும் அப்படி ஏதாவது சொல்லி 2 மாதங்கள் 3 மாதங்கள் காலதாமதப்படுத்தினால் அவர்கள் நீதிமன்றங்களுக்கு போவார்கள். நீதிமன்றங்களே இது என்ன ஷேப் எடுக்கும், ஒவ்வொரு வழக்குக்கும் அது மாறும். இன்னொன்று எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது. தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் 5 ஆண்டுகளுக்கு மேலே ஆகி அந்த கவர்மெண்ட்டே தன்னோட டென்யூர் முடிஞ்சு போயிடுச்சு. 2017 வந்து திரு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் இதே மாதிரி ஒரு காலகட்டத்தை வந்து தமிழக சந்திச்சதுன்னு பார்க்க முடிஞ்சது. அப்பயுமே இது மாதிரி அரசுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடந்தப்ப வந்து அதிமுகவை சேர்ந்தவர்களே சிலர் வந்து வாக்களிக்காமல் போனதுக்கப்புறம் அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது 2014 முதல்ல ஓபிஎஸ் தலைமையில் 11 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்த பொழுது அவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்று சபாநாயகரிடம் எடப்பாடி கேட்கவில்லை. ஆனால் 2018 டிடிவி தலைமையிலான 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் எடப்பாடி கேட்டுக்கொண்டதன் பேரில் தகுதி நீக்கம் செய்தார். அதனால தான் வந்து 23 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் 19 அசம் பார்லிமெண்ட்டோடு சேர்ந்து நடந்தது. அதில் 13 திமுக ஜெயிச்சது, 9 அதிமுக ஜெயிச்சது, 22 தொகுதிகளுக்கு நடந்தது. இப்போ எடப்பாடி ஏன் கேட்கலன்றது நம்ம முக்கியமான கேள்வி. ஒருவேளை இன்றைக்கி அவர் கேட்பாரான்னு தெரியல. இன்றைக்கி அவர் கேட்டாருன்னா இட்ஸ் வெரி சீரியஸ். ஸோ மொத்த கவனமாக ஆக்சுவலாக வந்து விஜய் என்ன செய்ய போகிறார், இன்றைக்கி 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு கல்லூரி மாணவர்களுக்கு, இந்த நிதி இப்போ மாணவர்களுக்கான அந்த புதுமை பெண் திட்டம், அதெல்லாம் ஓகே, நிர்வாக ரீதியிலானது. அரசியல் ரீதியாக இந்த அரசு இன்னமும் தன்னை ஸ்திரமாக்கி கொள்ளவில்லை. இன்றைக்கு இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்க நேரத்தில் அஃபிஷியலி எடப்பாடி தலைமையிலான அதிமுக இந்த 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு மனுவை கொடுப்பார்களே ஆனால் இஷ்யூ சீரியஸ். கொஞ்சம் வந்துட்டு ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது 2017 வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஆட்சியில் இருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. அதனால சபாநாயகர் அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை சபாநாயகர் எடுப்பாரா? சபாநாயகர் எடுக்க மாட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதையும் நீங்களும் நானும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா சில நைசிட்டிஸ் இருக்குது லைஃப்பில். அதுவும் சபாநாயகருக்கு எதிராக நம்ம கொச்சையாக பேச முடியாது, மன்னிக்கணும். பிரச்சனை என்னென்னா, அப்படி ஒரு இஷ்யூ வந்துருச்சுனாலே தலை மேலே தொங்குற கத்தி, டெமோக்ரஸ் ஸ்வாடான ஒரு ஹெட்டு. கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் 2 மாதம் பொறுப்பாங்க, 1 மாதமோ 2 மாதமோ பொறுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. அங்கே விரைவுபடுத்த சொல்லி கேட்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர். 2 பேரும் கொறடா உத்தரவு பிறப்பித்தாலும் சட்டமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய தாய் ஸ்தாபனத்தோட தலைவர் தான் தலைவர். அவர் தலைமையில் இருக்க அணி ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. ஆனால் அவருக்கு எதிராக இன்னொரு அணி உடஞ்சிக்கிட்டு வருதுன்னா அந்த அணிக்கு 2/3 இருக்கான்றதான் பேசிக் கொஸ்டின். 47ல் 2/3 இஸ் 32. 32 இல்லைன்னா யுவர் 31 இருந்தாலும் யுவர் ஃபினிஷ்டு. நம்பர் இல்லைன்னும் போது என்ன பண்ணுவீங்க? அங்கே தான் சபாநாயகரோட ரோல் வருது. இவங்க அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல. ஒருவேளை இன்றைக்கி கேட்காம நாளைக்கு கூட போய் இவங்க கேட்கலாம். 15 டேஸ்க்குள்ளே கேட்கணும்னு சொல்கிறாங்க. அல்லது 15 டேஸ் டைம் கூட இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. கேட்குறாங்க இவங்க. எடப்பாடி அதிகாரப்பூர்வமாக கேட்குறாரு, இந்த 25 பேரை நேம் பண்ணி இவங்களை தகுதி நீக்கம் பண்ணி எடப்பாடி கேட்குறாருன்னா சபாநாயகர் அவ்வளோ சீக்கிரம் அதில் முடிவு எடுக்க மாட்டார். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து சபாநாயகர்கள் சாதாரணமாக வந்து
ஆளும் தரப்புக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் என்பது துரதிர்ஷ்டவசமான உண்மை. இந்த சபாநாயகர் நேற்று விஜய் அவர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவர் ஆற்றிய உரையில் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் என்று பேசுகிறார். தாவேக கட்சிக்காரங்களே அதை பேசாதப்ப சபாநாயகர் அதை பேசுகிறார். அப்போ எத்தகைய முடிவுகள் வரும் என்பது ஓரளவு நம்முடைய யூகத்திற்கு உட்பட்டது. ஃபைன். விஜய் தரப்புக்கு ஆதரவாக வாக்களித்த தங்களுடைய 25 எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனுவை அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் கொடுப்பாரையானால் அது சபாநாயகரின் பரிசீலனையில் இருப்பது என்பதே இந்த அரசுக்கு கழுத்தின் மேல் தொங்கக்கூடிய கத்தி. நிச்சயமா திஸ் அ ஃபேக்ட். இதுதான் ஃபேக்ட். இப்போ இந்த சுச்சுவேஷனில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்து மறுபடியும் வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நேற்று வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ், ஒரு ரிலீஃப்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி தான். இந்த இஷ்யூ செட்டில் ஆகணும். இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அல்லது எடப்பாடி பழனிசாமி இவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் என்று கேட்கக்கூடாது. அநேகமாக அவர் கேட்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. அவர் கண்டிப்பாக கேட்பார். அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழல் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கிறது என்றுதான் பொருள். நிச்சயமா. இதில் அடுத்த கட்டமாக நான் வந்துட்டு நேற்று நடந்த விஷயங்களில் பேசணும் அப்படின்னா உதயநிதி அவர்களின் உரை, அதை தான் வந்துட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஏன் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு பதில் சொல்லலை சட்டசபையில் அப்படின்னு. பொதுவாக இது போன்ற வாக்கெடுப்பு நடைபெறும் சமயத்தில் வந்துட்டு வாதங்கள் நடைபெறும் அது மரபா? அதையுமே நம்ம நம்பிக்கை கோரும் தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம் எல்லாத்துலேயும் நீண்ட விவாதங்கள் நடைபெறும். இதெல்லாம் இவங்க சீக்கிரம் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டாங்க. பார்லிமெண்ட்லலாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம், சில அசம்பிளிஸில் கூட வந்து இது மாதிரி வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் என்பது வந்து பல மணி நேரங்கள் நடக்கும். 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். விபி சிங் அரசுக்கு எதிராகலாம் 14-16 மணி நேரம் விவாதங்கள் நடந்தது. இது ரொம்ப சுருக்கமாக 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கிட்டாங்க. அவர் உதயநிதி ஸ்டாலின் நன்றாகத்தான் பேசினார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பேசினார். முதலமைச்சர் விஜயோட உரை என்பது வந்து உதயநிதியோட உரைக்கு ஈடு கொடுப்பது போல இல்லை. இதுதான் வந்து யதார்த்தம். பொதுமக்கள் கருத்தும் இதுதான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடித்து பேசணும், தெளிவாக சொல்லணும். அஃப்கோர்ஸ் அதற்கு வந்து உதயநிதிக்கு பின்னால் 75 ஆண்டுகால கட்சி இருக்கிறது. தாத்தா வந்து முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், இவரே 5 வருஷம் இருந்தார். இவர் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு 2 வருஷம் அப்படின்ற வாதங்கள் நீங்கள் வைத்தாலும் பதிலை அங்கே கொடுக்காம 6 மணி நேரம் 5 மணி நேரம் பொறுத்து மாலையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்கிறார் விஜய். நீங்கள் அசம்பிளியில் கொடுக்க வேண்டிய பதிலை வந்து நீங்கள் இதில் கொடுக்குறீங்க. பட் எனிவே இதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் கற்றுக்கலாம். இது ஒன்று எனக்கு ஒரு இது பெரிய பிழையப்படலை. ஏன்னா அவர் அனுபவம் குறைந்தவர், அரசியலுக்கு புதிது, கட்சி ஆரம்பித்து 27 மாதங்களில் முதலமைச்சராகி இருக்கிறார். அவருக்கு அரசியல் நடைமுறை வந்து இப்போ தான் அவர் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அவர்கிட்ட வந்து ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்குன்றது இப்போதைக்கு என்னால் உணர முடியுது. உதாரணத்துக்கு அந்த ஜோசியரை வந்து அரசியல் ஓஎஸ்டியாக நியமிக்கப்பட்டதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து நீங்கள் எப்படி நியமிக்கலான்னு கேட்டப்ப தன்னுடைய உரையில் உதயநிதிக்கு பதில் சொல்கிறத விட பிரேமலதா எழுப்பின அந்த கேள்விக்கு ஐ வில் லுக் இன்டு இட் அப்படின்னாரு. அதே நேரத்தில் அந்த நியமனம் ரத்து செய்யப்படுவதாக அரசிடமிருந்து அறிவிப்பு வந்துவிட்டது. ஸோ அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள். தெரியலன்றது பிரச்சனை கிடையாது. அவர் கற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. உதயநிதி வந்து ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டுகால கட்சியோட பிரதிநிதியாக நிற்கிறாரு. அவருக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய இயக்கம் இருக்குது. அவருக்கு ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய தகவல் களஞ்சியம் என்பது வந்து விஜய் கிட்ட இன்றைக்கி இல்லை. இதெல்லாம் வந்து சரி செய்யணும் விஜய். அந்த எந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். பட் இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி கொட்டி கிடக்குது. அது விஜய்க்கு கிடைக்கிறது உதய்க்கு கிடைக்கிறது ஏன் விஜய்க்கு கிடைக்கலன்னா விஜய்கிட்ட அத்தகைய ஆலோசகர்கள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நேற்றைக்கு பேசினார், நல்லா பேசினார் உதயநிதி என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னால் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற அன்னைக்கு பேசினார். அந்த உரையும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 2 உரைகளுமே என்னை பொறுத்தவரையில் நன்றாக இருந்தது நான் சொல்லுவேன். இஸ் அ குட் ஸ்பீச். நான் அதை ரசித்தேன் உண்மையிலேயே. அதில் முதல்ல 4 எம்எல்ஏவாக பதவியேற்றப்ப அவர் பேசின பேச்சில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார். இங்கே எந்த அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் கூட அதை சொல்லலை. வந்தே மாதரம் பாடலை தமிழ்நாட்டில் நம்ம வந்து பாடினதை நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல இருக்கணும். பிஜேபி அரசு எத்தகைய இரட்டை நிலைப்பாடு கொண்டு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இதை பாடுறவங்க இதுக்கு 1 நாள் முன்னால் கல்கட்டாவில் பிஜேபி அரசு பதவி இருக்குது. சுரேந்திர அதிகாரி முதலமைச்சராக பதவியேற்ற அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் முதல் பாடலாக வந்தே மாதரம் பாடப்படவில்லை. இந்த தகவலில் உதயநிதி சொல்கிறார். அப்போ பிஜேபி அரசு எந்த அளவுக்கு இரட்டை மனநிலையோடு இருக்கிறது, நீங்கள் இதை எதிர்க்கணும். இன்னொரு பாயிண்ட்டும் உதயநிதி சொன்னது ரொம்ப கவனிக்கத்தக்கது. இதெல்லாம் தலைவலி விஜய் கவர்மெண்ட்டுக்கு. இப்போ கவர்னர் அட்ரஸ் அடுத்த மாதம் வந்து முதல் ஆளுநர் உரை, அதுக்கு பிறகு பட்ஜெட். ஆளுநர் உரையாற்ற வரும்பொழுது கடந்த காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் போட்டாங்க. கவர்னர் அதில் தான் கோபித்து கொண்டு பழைய கவர்னர் RN ரவி நீங்கள் தேசிய கீதத்தை பாடுங்கன்னு சொல்லிட்டு போடலன்ட்டு சண்டை போட்டு போனார். இப்போ புதுசாக ஒரு கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா கடந்த பிப்ரவரி மாதமே மத்திய உள்துறை அமைச்சகம், அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சகம் போட்ட ஒரு சுற்றறிக்கை என்பது பிரதமர்
குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், ஆளுநர்கள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர்ஸ் கலந்துக்கிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதல்ல வந்தே மாதரம் தான் இசைக்கப்படணுன்றது மத்திய உள்துறை அமைச்சகத்தோட சுற்றறிக்கையாக இருக்குது. ஆமாம், அது தமிழ்நாடும் ஃபாலோ பண்ணுச்சு. முதல்ல மு.க. ஸ்டாலின் இருக்கிறப்ப ஆளுநர் பதவியேற்பு விழாவில், அதாவது புதிதாக பதவியேற்கப்பட்ட அர்லேக்கர் பதவியேற்பு விழாவில் வந்து வந்தே மாதரம் பாடினாங்க. அங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பெருசாக பேசல. அது மாமியார் உடைச்சா மண் சொட்டி, மருமகம் உடைச்சா பொன் சட்டின்ற கதை தான். பட் இவர் கிளப்புற கேள்வி முக்கியமானது. இப்போ அடுத்த மாதம் வந்து கவர்னர் அட்ரஸ் இருக்குது நமக்கு. அதுக்கு பிறகு பட்ஜெட். கவர்னர் அட்ரஸோட தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும். அந்த கவர்னர் அட்ரஸ் அப்போ சட்டமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக வந்து நடந்த சண்டை மாதிரி இவங்க சண்டை போடுவாங்களா? அது இந்த ஆளுநர் பழைய ஆளுநரை விட ரொம்ப கொள்கைகளில் வந்து ரொம்ப மூர்க்கமாக இருக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்றவர் ஆர்லேக்கர். இவரே ஒரு டிஸ்குவாலிஃபைடு எம்எல்ஏ. 2007 கோவாவில் பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கும்போது he was disqualified ஃபார் சம் ஆக்டிவிட்டீஸு. இவரோட டிஸ்குவாலிஃபிகேஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல்டே பண்ணிச்சு. இந்துஸ்தான் டைம்ஸில் பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு. பட் அவர் இன்றைக்கி அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ அவர் வந்து வலியுறுத்துவார். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் 2 விஷயம் நீங்கள் பேசுனதுலேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து வந்தே மாதரத்தை வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கலாம். இப்போ வந்தே மாதரம் வந்து பாடப்பட்டது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. தமிழக மக்களுக்கும் வந்துட்டு அதில் பெருசாக உடன்பாடு இல்லைங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு தமிழக மக்கள் மனசுலேயும் அந்த எண்ணம் ஓட்டம் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் திமுக வந்து அதை முன்னிறுத்தி தாவேகாவிற்கு செக் வைக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க நேர்மையாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா, ஆளுநர் பதவியேற்பு விழாலே அதுதான் பாடப்பட்டது அப்படிங்கிறது எங்கேயும் யாரும் கோட் பண்ணவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நேற்று திரு விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு பதில் கொடுக்கும் பொழுது 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம், தனி கட்சியாக ஜெயிச்சு தனியாக இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான எங்களுக்கு வந்து மக்கள் வந்துட்டு வழிவகை பண்ணி கொடுத்துருக்குறாங்க, யாருடைய கூட்டணி இல்லாமல் 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணாருங்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று, துள்ளி எழுந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து தான் வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சோம், எல்லாரும் சேர்ந்து தான் இவ்வளோ வாக்குகள் வந்தது அப்படிங்கிறது உதயநிதி சொன்னார். அது எப்படி நம்ம வந்து டீகோட் பண்ணிக்கிறது? அதுக்கான பதில் தானே இங்கே கொடுத்துருக்கிறாரு. நான் தான் சொல்கிறேங்க, உதயநிதி ஸ்பீச்சுக்கு சரியான பதிலை சட்டமன்றத்துக்கு உள்ள விஜய் கொடுக்கல. இட்ஸ் அ ஃபேக்ட். அவர் எழுப்பிய எல்லா கேள்விகளுக்கும் சபையில் முதலமைச்சர் விஜய் பதில் சொல்லியிருக்கணும். உதயநிதி இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் கேள்வி எழுப்பல. அவர் வந்து என்னன்னா, நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தாங்க பதில் சொல்லியிருக்கணும். உதாரணத்துக்கு அவர் என்ன சொன்னார்? நீங்கள் வந்து 34% ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க, 66% ஓட்டு உங்களுக்கு எதிராக விழுந்திருக்குன்ற அது சொல்லிவிட்டு அவங்க இந்த வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறோம்னு அவங்க பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபைன். நீங்கள் அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் சபையில் நீங்கள் பதில் சொல்லணும். ரொம்ப சிம்பிள். இது எல்லா காலத்துலையும் இது இப்படி தான் இருந்திருக்குது. 64% எங்களுக்கு வந்து எதிராக இருக்குன்றது உண்மை. நீங்கள் ஆட்சி பண்ண எல்லா காலத்துலையும் இதே மாதிரி உங்களுக்கு எதிராக தான் இருந்திருக்குது. ஏன் கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி எல்லார் ஆட்சியிலுமே அவங்க வாக்களிக்கிறதுக்கு ஓட்டு போட்டதை விட எதிர்த்து போட்டவங்க தான் அதிகம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கோல் சிஸ்டம். இப்போ மோடி வந்து 3 டேர்ம் பிரதம மந்திரியாக இருக்கார். 37% தான் மோடிக்கு ஓட்டு, 63% எதிராக தான் இருக்காங்க. ஆனால் 13 வருஷமாக அவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கார். இதுதான் வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் மத்தியிலையும் இருக்கக்கூடிய அரசியல். இந்த பாயிண்ட்டை சபையில் பேசும்போது சொல்லியிருக்கணும். 5 மணி நேரம் பொறுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றது. அந்த இடத்த தான் திமுக பிடிக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான அணுகுமுறையால் விஜயை வீழ்த்திடலான்லாம் நான் சொல்லலை. இது வந்து அவர் கற்றுக்கிறாரு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு தான். அடுத்த 3 months 6 monthஸில் அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவார். பட் அவங்க எழுப்பக்கூடிய அந்த சில முக்கியமான கேள்விகளை இவங்க இப்போதைக்கு எதிர்கொள்றதுல இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எங்கே சுற்றி எங்கே நீங்கள் வந்தீங்கனாலும் நீங்கள் பேசுகிறதால ஸ்கோர் பண்ணிடலாம், ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துடலாம்லாம் நான் சொல்லலை. அப்படி சொல்ல, இது எம்ஜிஆருக்கு பண்ணாங்க இவங்க 77 80 முதல் ஆட்சி காலத்தை பாடாப்படுத்தினாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் எவ்வளோ நகர்த்த முடியல. ஸோ எண்ணம் போல் வாழ்வு, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். எண்ணம் போல் வாழ்வு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இந்த மாதிரி வந்து குயுக்தியாகவோ நாங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் கற்றுக்கணுன்றது எல்லை மீறிய பேச்சு. உதயநிதியோட ஸ்பீச்சில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்றது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறது. நான் எக்ஸ்பீரியன்ஸை நீ என்கிட்ட கற்றுக்கோன்றது. இதை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் அவங்க எதிர்கொள்ளலை. நாங்கள் துள்ளி எழுந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அதுக்கு ஒரு காரணம், துள்ளி எழுற அளவுக்கு தாவேகால நீங்கள் அனுபவசாலிகள் இல்லை. சில பேர் இருக்காங்க, அவங்கள அவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்று கூட நான் கருதுகிறேன். எப்படி இருந்தாலும் இப்போ பிரச்சனை உதயநிதியோட ஸ்பீச்சோ விஜயோட ஸ்பீச்சோ கிடையாது. பொலிட்டிக்கல் சேலஞ்ச் நம்பர் 1. இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணு அஃபிஷியலாக வந்துடுச்சுன்னா வேறு எதை பற்றியும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் லைக் எ பர்சன் அஃப்ளிக்டட் வித் ஏ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். மெஜாரிட்டியே ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லை ஊசலாடுதுன்னா வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது. அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செகண்டரி. ஒரு 6 monthsக்கு
நீங்கள் வந்து நிர்வாகத்தை ரன் பண்ண முடியும். இப்போயே அந்த உரிமை தொகை போட்டாங்க, ஒயிட் பேப்பரை வெளியிட போகிறேன்றாங்க. இப்போ அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்டும் தான் இந்த கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டிஸாக இருக்கும். அதை அவர் சமாளிப்பார் என்று நான் நம்புகிறேன். பட் திஸ் இஷ்யூ, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூ, இது வந்து அரசுக்கான மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எப்படி உருவெடுக்கும்னு எனக்கு தெரியல. அது தீராத வியாதியாக வருமா அல்லது வந்து தீர்த்து வைக்கப்படுமான்னு தெரியல. ஏன்னா அந்த 25 கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து அவருக்கு டெட்லி. அதாவது இந்த நம்பர்ஸை வச்சு அவரால் ஆள முடியாது. 2 லெஃப்ட்டையும் விசிக்கையும் வச்சுட்டு அவரால் ரூல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அது சரி தப்பு நான் சொல்லலை. இவங்களுக்கு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்றது வந்து 2 லெஃப்ட் அண்ட் விசிகே எஸ்பெஷலி இவங்களுக்கு வந்து வெரி இதுதான் அவங்களோட லைஃப் லைன். இதை வச்சு தான் வண்டி ஓடுது அவங்களுக்கு. அது சரி தப்பு நான் சொல்லலை. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து தினம் சிக்கல். 118 இல்லை, யாரோ ஒரு எம்எல்ஏ இறந்துடுறாரு, 2 பேரால் வர முடியல, கவர்மெண்ட் வில் ஃபால். எழுதி வச்சுக்கோங்க. அது இப்போ பாய்காட் பண்ணிட்டு போன மாதிரி 6 மாதம் பொறுத்து வரக்கூடிய நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்திலோ திமுக சத்தியமாக சொல்லுகிறேன் வாக் அவுட் பண்ண மாட்டாங்க. அரசுக்கு எதிராக அவர்கள் வாக்களிப்பார்கள். கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திமுக விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிக்கும். 6 மாதம் தான் இந்த அதுதான் நேற்று ஏன் வாக்களிக்கலங்கிறது தான் இங்கே பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் நேற்று வாக்களித்திருந்தீங்களா? ஏற்கனவே 20-22 இப்போ 80க்கும் மேற்பட்டவர்கள் வந்து எதிர்மட நிலை இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிருக்கும்ல. நீங்கள் ஏன் வாக்களிக்காம அது ஒன்றுமே இல்லைங்க. அது பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. அதை நீங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை. தட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் அ மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லை. அதில் அவங்க ஓட்டு போட்டு கவர்மெண்ட்டு கவுர போகிறதில்ல. அவங்க ஓட்டு போடுறதால கவர்மெண்ட் கவுந்துருன்னா நேற்று போட்டிருப்பாங்க. போட முடியாது அவங்களால. போட்டாலும் அவங்க கட்சிக்குள்ளே இருக்குது சிக்கல். விஜயால் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாமல் கவுந்ததுன்னா இந்த அசம்பிளிக்குள்ளே இந்த நம்பர்ஸ்குள்ளே விஜயை தவிர வேறு யாரும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா 108 118 ஆகிறதுக்கு இருக்க வாய்ப்பு 59 118 47 118 ஆகிறதுக்கு கிடையாது. வெரி ரிமோட் சான்ஸ். திமுகவும் சேர்ந்துக்கோன்றதெல்லாம் அந்த முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து மக்கள் காரி உமிழ்வார்கள் என்று தெரிந்து தான் அவர்களே அதை கைவிட்டு விட்டார்கள். இந்த நம்பர்ஸுக்குள்ளே தாவேக்கா மட்டும்தான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். முதல் 6 இதில் வந்து 6 மந்த்ஸுக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எடப்பாடி எதிர்த்து குத்துனா மாதிரி இவங்க குத்த வேண்டியதானே? குத்த மாட்டாங்க. அதுதான் திமுக. அவங்களுக்கு வந்து சில ஆஸ் அ பார்ட்டியாக அவங்களுக்கு சில நைசிட்டிஸ் உண்டு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதில் பாராட்டுறதுக்கோ இகழ்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. பட் மார்க் மை வேர்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு தான். அடுத்த 4.5 இயர்ஸுக்கு எப்போல்லாம் கான்ஃபிடன்ஸ் மோஷனோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ வருதோ அப்போ அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 6 மாதத்தில் விஜய் சில அக்ரஸிவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி இருக்கும். அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். விஜய் ஒரே நேரத்தில் திமுகவும் கோபித்து கொள்ளக்கூடாது, அதிமுகவும் கோபித்து கொள்ளக்கூடாது, யார் மனதையும் கோணாமல் ஆட்சி நடத்த முடியும் என்பது 100% இயலாத காரியம். சில ஹார்ட் டிசிஷன்ஸ் அவர் எடுக்க வேண்டியிருக்கும். அது திமுகவை வெகுண்டெழ செய்யும். தூய ஆட்சியில் டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. டர்ட்டி பாலிடிக்ஸ் இன் சென்ஸ் அவங்க வந்து குதிரை பேரம்லாம் நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு சென்ஸில் பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அது எப்படி எடுத்துக்கலாம்? ஆமாங்க, அந்த 25 பேரை உடைச்சது வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே தான் வரும் என்பது தான் பரவலான புரிதல். ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை விட்டீங்க, தூய சக்தின்றதை. நீங்கள் தூய சக்தின்றதை சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இது வராது. எல்லாரும் மாதிரி நாங்களும் ஒன்று நீங்கள் அப்படியே போயிருந்தீங்க. இப்போ ஏடிஎம்கே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கேக்கு மெஜாரிட்டி கிடைக்காம ஏடிஎம்கே இந்த மாதிரி தாவேக்கா இந்த பொசிஷன்லேருந்து உடச்சதுன்னா யாருமே நீ தூய நிர்வாகம்னு சொன்னியான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா என்றைக்குமே தூய நிர்வாகம் அவங்க சொன்னது கிடையாது. ஏடிஎம்கேவும் சரி இல்லை டிஎம்கேவும் சரி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அவங்கள நீங்கள் வந்து தாவேக்கா வந்துட்டு ஏடிஎம்கே உடச்சது தாவேக்கா தான் அப்படின்னு ஒரு ப்ளேம் பண்ணிருக்கலாம். பட் எந்த தலைவர்களும் ஸ்ட்ராங்காக அதை ப்ளேம் பண்ணவே இல்லை. ஏன்னா கட்சி அவங்களுக்குள்ளே உடஞ்சிச்சுங்கிறது தானே இங்கே பார்க்க முடியுது. அப்போ டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படி அவங்களுக்குள்ள உடஞ்சது நீங்கள் சொல்லுவீங்க? 2 பிரிவாக பிரிஞ்சிருக்குதுங்க. எல்லாரையும் போய் சார் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டு போகிறப்ப பிஜேபி தான் வந்துட்டு இந்த வேலையை பண்ணுச்சுன்னு எல்லாருமே வந்து பழி போட்டோம். அப்போ இங்கே 2 கட்சி இங்கே உடஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ விஜய் அவர்கள் மேலே நீங்கள் பழி போடணும்ல. அந்த வாய்ப்பு உங்கள் 2 பேத்துக்கும் இருந்திருக்கு. அதிமுகவும் வந்திருக்கு, திமுகவுக்கும் இருந்திருக்கு. அதை நீங்கள் பண்ணவே இல்லையே. அதை சொல்லாமல் நீங்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் எப்படி சொல்ல முடியும்? பாலிடிக்ஸ்ன்றது விஜய்க்கு எதிராக வைக்கிற குற்றச்சாட்டு தான். நீங்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், இப்போ ஸ்டாலினை போய் பார்த்தார் முன்னாள் முதலமைச்சரை. அந்த அளவுகள் படி முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியை போய் பார்த்துருக்கணும். நீங்கள் பார்க்கல. நீங்கள் ஸ்டாலினை பார்க்குறீங்க, வைகோவை பார்க்குறீங்க, அன்புமணியை பார்க்குறீங்க, சீமானை பார்க்குறீங்க, அடுத்த நாள் திருமாவை பார்க்குறீங்க, காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஐயுஎம்எல் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, கடைசியில் யார் வீட்டுக்கு போகிறீங்க? நீங்கள் சிவி சண்முகம் வீட்டுக்கு போகிறீங்க. அவர் ரிபல்.
ஒரு கட்சி உடையுதுங்க. இத்தனையும் அந்த கட்சியோட தாய் ஸ்தாபனத்தோட தலைவர் வந்து முன்னாள் முதலமைச்சர். ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் பார்க்கணும், இல்லை 2 பேரையும் பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்றதுல முகாந்திரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. 25 எம்எல்ஏ அங்கே சந்திக்கிறீங்க நீங்கள், அத்தனை பேரும் உங்களுக்கு மாலை போடுறோம். அதற்கு பிறகும் வந்து நீங்கள் எடப்பாடியை போய் பார்க்கல. இது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. நீங்கள் ஏடிஎம்கேவை வந்து தாவேகா உடைக்குது என்பது முகாந்திரம் உள்ள குற்றச்சாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து டர்ட்டி பாலிடிக்ஸ் கேட்டகரிக்குள்ள வருமானா வரும். அதுதான் பாலிடிக்ஸ். இது யார் பண்ணாலும் இது தப்பு தானே. 25 பேர் அவர் போய் பார்த்துருக்கிறாரு அப்படின்னா இவங்களோட ஆதரவு இல்லாமல் போய் பார்த்துருப்பாரான்னு நான் கேட்குறேன். யாரோட ஆதரவு இல்லாமல்? சிவி சண்முகம் வந்துட்டு நம்ம போய் பேசாமல் அவர் பார்த்துருப்பாரான்னு நான் கேட்குறேன். அதுதாங்க பிரச்சனையே. சிவி சண்முகம் உடச்சிக்கிட்டு வராருங்க, வெளியில் உடச்சிக்கிட்டு வராருங்க. அந்த மூவுக்கு வந்து முதலமைச்சர் விஜயோட ஆதரவு இருக்கு, ஆசீர்வாதம் இருக்குது. இதை நம்ம மறுத்தோம்னா நம்ம போய் பேசுகிறோம். ஓகே ஓகே, ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் பார்க்குறீங்கன்னா எடப்பாடியும் பார்க்கணும். நீங்கள் தோற்கடிக்கப்பட்ட முதலமைச்சரை போய் பார்க்குறீங்க. அவங்க கட்சி ஜெயிச்சிருக்குது, பட் அவர் தோற்று இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அவரை போய் நீங்கள் பார்க்குறீங்க, தப்பு இல்லை. ஒரு எலெக்ஷனில் தோக்கிறதால ஸ்டாலினோட பெருமை ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. அவர் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அதனால் அந்த அர்த்தத்தில் நான் அவரை குறைச்சோ இழிவுபடுத்தியோ பேசலை. அது கரெக்ட். இன்ஃபேக்ட் தட்ஸ் வெரி குட் மூவ், ஒரு மெச்சூர்டு மூவ், ஒரு கல்ச்சர்டு மூவ். அவரை பார்க்குற நீங்கள் எடப்பாடியும் பார்க்கணும்ல. நீங்கள் எடப்பாடியை பார்க்கல. அதுவும் எந்த கட்டத்தில்னா அந்த கட்சி 2 உடையுது. அதில் இருக்க ரிபலை போய் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அடுத்த நாளே வந்து நான் உங்களை ஆதரிக்கிறேன்றாரு. அன்னைக்கே சொல்கிறார் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டாரு அவர். அப்போ விஜய் அவர்களும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சார். 100% இஸ் ஆல்சோ லைக் எனி அதர் பாலிட்டிஷியன். அப்போ நீங்கள் வந்து தூய சக்தின்னு சொன்னதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. இட்ஸ் டர்ட்டி பாலிடிக்ஸ். ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் இல்லை. திஸ் இஸ் பாலிடிக்ஸ், நாட் பாலிடிக்ஸ். இந்த கோட் இப்போ வந்து உதயநிதி அவர்கள் வந்து நேற்று திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு திருப்பி பதில் அறிக்கை கொடுக்கும் பொழுது நாங்கள் ஒன்றும் பதவி வெறியினால வந்து பெரும்பான்மையே இல்லாமல் 5 தடவை ஆளுநர் மாளிகைக்கு அட்டண்டன்ஸ் போடல அப்படிங்கிறது ஒரு நியாயமான வாதமாக எடுத்துக்க முடியும். இது நீங்கள் பிட் பை பிட் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து டிட் ஃபார் டேட் போக தேவையில்லை. விஜய் ஸ்டேட்மெண்ட் த ப்ராப்ளம் இஸ் உதயநிதி பேசின பேச்சுக்கு அசம்பிளிலேயே விஜய் வந்து நேற்று மாலை கொடுத்த அந்த எக்ஸ்தள பதிவு பதில அசம்பிளிலே பேசிட்டு இருந்தாருன்னா விஷயம் அதோட முடிஞ்சிருக்கும். அனுபவமின்மை காரணமாக அவரால் நேரடியாக பதில் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு அவருடைய ஆலோசகர்களுடைய பேச்சினால்தான் அந்த பதில் 5 மணி நேரம் பொறுத்து வந்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பதில் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்டு வருது. இது டிட் ஃபார் டேட். இதை நம்ம கடந்து போகலாம். மெயின் இஷ்யூ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது தான். நீங்கள் தூய சக்தின்னு சொல்லிட்டு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னா திஸ் அ ஃபேக்ட் தான் மேடம். நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, இது சுற்றிலாம் வளைச்செல்லாம் பேச முடியாது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த எம்எல்ஏஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு எடப்பாடி ஃபார்மலாக ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாருன்னா பேக் டு ஸ்கொயர் ஒன். இது வந்து அந்த இன்ஸ்டெபிலிட்டி தொடரும். அன்லஸ் தட் இஷ்யூ காட் செட்டில் டவுன். இந்த அரசுக்கான நெருக்கடி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா நம்பர்ஸ் கிரன்ச்சில் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. வெரி சீரியஸ் நம்பர் கிரன்ச். 10 சீட்டு குறைஞ்சிருந்துன்னா ரிலாக்ஸ்டாக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம். 10 சீட்டு கூட வந்திருந்ததுன்னா கம்ஃபர்டபுளாக ஆளும் கட்சியாக உட்காந்துருக்கலாம். 2 இல்லாமல் போய் 107 மாட்டிக்கிச்சு. 10-11 நம்பரில் மாட்டிக்கிச்சு. இப்போ இருக்கக்கூடிய திரும்பவும் சொல்கிறேன் 2 லெஃப்ட் அண்ட் விசிகா வந்து இவங்களுக்கு அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் உண்டு. அது சரி தப்புன்றது சப்ஜெக்டிவ். இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை ரூல் பண்ண முடியாது. மார்க் மை வேர்ட்ஸ். இவங்க டெய்லி இஷ்யூஸை கலப்புவாங்க. ஒரே இஷ்யூவை ஸ்டாலின் பிஜேபிக்கு ஆதரவாக பண்ணார்னா அமைதியாக இருக்கிறவங்க, இந்த கவர்மெண்ட்டில் அப்படி ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட இவங்க வந்து துள்ளி குதிப்பாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது. த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் வந்து வில் பி இன் சீரியஸ் ட்ரபிள். அண்டு இந்த நம்பர்ஸை வச்சுட்டு 5 வருஷம் ஆள முடியுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அப்போ ஒரே ஆப்ஷன் அவருக்கு. நம்பர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து வருது. அங்கேருந்து வரும்போது இருக்கக்கூடிய சிக்கல் இந்த சிக்கல். இது வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கு catch-22 சுச்சுவேஷன். as of now the government is safe. இந்த 25 இல்லைன்னா the government is on ventilator. எப்போ உருவான்னு தெரியாது ஆக்சிஜனை. இவங்க இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசுக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா ஸ்டெபிலிட்டின்றது எப்போ வரும்னா ஆதரிக்கிற கட்சி வெளியிலேருந்து ஆதரிச்சா வராது. அது உள்ளே இருக்கணும். சப்போர்ட்டிங் பார்ட்டி அரசுக்குள்ளே இருந்தால் தான் அரசுக்கான ஸ்திரத்தன்மை இருக்கும். வெளியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்காது. எப்போனா உருவான். ஸோ இந்த சிக்கல் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய சிக்கல். காங்கிரஸ் உள்ளே இருந்த மாதிரி இந்த ஆதரிக்கிற இடதுசாரிகள் எல்லாரும் உள்ளே இருந்தாங்கன்னா கூட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது இல்லைன்னும் போது தான் இந்த சிக்கல்கள் வருது உங்களுக்கு. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட்.